எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட நேம் சிந்து. நம்ம இன்றைக்கி வீடியோவில் சன்ஸ்க்ரீன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை டேப் பண்ணி அதில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வீடியோக்குள்ளே போகலாம். சன்ஸ்க்ரீன்னா நம்ம சன் பிளாக்குன்னு சொல்லுவாங்க. சன்ஸ்க்ரீன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம சன் ரேஸ்லேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான தான் நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம். சன்ஸ்க்ரீன் மார்க்கெட்டில் நிறைய வெரைட்டிஸில் அவைலபிளாக இருக்குது. லைக் க்ரீம்ஸ், லோஷன், ஸ்ப்ரே டைப்பில், அடுத்து ஜெல் ஃபார்மில், ஃபோமில், இந்த மாதிரி நிறைய டைப்பில் சன்ஸ்க்ரீன் அவைலபிளாக இருக்குது. சன்ஸ்க்ரீன்ஸ் என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஸ்கின்னை சன்லேருந்து வர ரேடியேஷன், அதாவது யூவி ரேஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த யூவி ரேஸ்லேருந்து நம்ம ஸ்கின்னை எந்த டேமேஜும் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுது. சன்ஸ்க்ரீனில் இருக்கிற ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஸ்கின்னில் யூவி ரேஸ் பெனிட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும். சன்லேருந்து வர யூவி ரேஸை அந்த சன்ஸ்க்ரீன் என்ன பண்ணுன்னா, ஒன்று அப்சர்வ் பண்ணும், இல்லைனா ரெஃப்ளெக்ட் பண்ணிடும். நம்ம ஸ்கின்னுக்குள்ளே டீப்பராக போனால் தான் நம்மளுக்கு ஃபர்தர் டேமேஜஸ் ஆகும். அப்படி போகாமல் இந்த சன்ஸ்க்ரீன் ப்ரிவெண்ட் பண்ணும். எப்போவும் நம்ம சன்ஸ்க்ரீன் வாங்கும்போது லேபிளை கேர்ஃபுல்லாக படித்து பார்த்து வாங்கணும். நம்ம சன்ஸ்க்ரீன் வாங்கும்போது அந்த லேபிளில் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ப்ரொடக்ஷன் இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு அந்த சன்ஸ்க்ரீன் யூவிஏ ரேஸில் இருந்தும் யூவிபி ரேஸில் இருந்தும் நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ எப்போவுமே ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்க்ரீனாக பார்த்து வாங்குறது நம்மளுக்கு ரொம்பவே பெட்டரானது. ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் எஸ்பிஎஃப்னால் சன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர். இந்த ஃபேக்டர் தான், அதாவது இந்த நம்பர் ஆஃப் ஃபேக்டர் தான் நம்மளோட லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் அகெயின்ஸ்ட் சன் யூவிபி ரேஸில் டிசைட் பண்ணும். அதாவது SPF 15 அப்படின்னா நம்மளுக்கு 93% யூவிபி ரேஸ்லேருந்து ப்ரொடக்ட் பண்ணும். இதுவே SPF 40னா நம்மளுக்கு 97% யூவிபி ரேஸ்லேருந்து ப்ரொடக்ட் பண்ணும். ஸோ இந்த SPF ஃபேக்டர் தான் மெயினாக நம்ம பார்த்து வாங்க வேண்டியது ரெண்டாவது விஷயம். சன்ஸ்க்ரீன் வாங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோன்னா, பேக்கேஜ் பின்னாடி இருக்கிற சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு, அப்புறம் டைரக்ஷன் டு யூஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணணும். ரொம்பவே நல்லது. ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே டைரக்ஷன் டு யூஸ் மாறும். செகண்ட்லி, இப்போ நம்ம வெளியே போகிறோன்னா, வெளியே போகிறதுக்கு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நம்ம சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும். அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே அப்ளை பண்ணணும். மூணாவது, எங்கெல்லாம் சன் எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸோ உங்களுக்கு, அதாவது பாடியில் எங்கெல்லாம் வெயில் படும், கை, கழுத்தில், ஃபேஸில், ஸோ இந்த மாதிரி சன் எக்ஸ்போஸ் ஏரியாஸில் நம்ம சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும். ஃபோர்த்து, இப்போ நம்ம ஸ்விம்மிங் போகிறோம், இல்லைனா நம்மளுக்கு வெயிலில் போகிறதுனால ரொம்ப ஸ்வெட் ஆகுதுன்னா, திருப்பி நம்ம என்ன செய்யணும், சன்ஸ்க்ரீனை ரீஅப்ளை பண்ணணும். நம்மளுக்கு இப்போ ஸ்வெட் ஆகுது மட்டும் கிடையாது, எப்போவுமே ஸ்வெட் ஆகலைனாலும் நம்ம எப்போவும் சன்ஸ்க்ரீனை எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம ரீஅப்ளை பண்ணணும். யாரெல்லாம் இப்போ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எல்லாருமே யூஸ் பண்ணணும். எல்லாருமே வெயிலில் போகிறோம். ஸோ நமக்கு கண்டிப்பாக ஸ்கின் டேமேஜ் ஆனதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். ஸோ எந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும்னா, ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்க்ரீனாக பார்த்து யூஸ் பண்ணணும். வித் SPF 15 ஆர் ஹையர். அட்லீஸ்ட் SPF 15 இருக்கணும். டெய்லி அவுட்டோரில் இருக்கிறவங்க, அதாவது டெய்லி வெளியே போகிறவங்க, காலேஜுக்கு டெய்லி போவாங்க, ஒர்க்கிங் பீப்புள் டெய்லி வெளியே போக வேண்டியிருக்கும். அவங்க கண்டிப்பாக SPF 30 ஆர் ஹையர் இருக்கிற சன்ஸ்க்ரீனாக பார்த்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுனால நம்ம சன்லேருந்து வர ரேஸ்லேருந்து நம்ம ஸ்கின்னை ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். சன்லேருந்து நிறைய ஹார்ம்ஃபுல் ரேஸஸ் நம்மளுக்கு எமிட் ஆகும். லைக் எல்லாருக்கும் தெரிஞ்சது அல்ட்ரா வயலட் ரேஸ். இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் நம்ம ஸ்கின்னுக்கு நிறைய டேமேஜஸ் கொடுக்கும், ஈஸியாக டேனை கொடுக்கும். அல்ட்ரா வயலட் ரேசஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது. 2 டைப் என்னென்னா UVA அண்ட் UVB. UVA இந்த ரேஸ் என்ன பண்ணுன்னா, நம்மளுக்கு ஏஜிங் கொடுக்குது, ஏஜிங்கை ஈஸியாக கொடுக்கும். அதாவது நம்மளுக்கு சீக்கிரமாக வயசான மாதிரி தோற்றம் கொடுக்கும். நம்ம ஸ்கின்ல சுருக்கங்கள் நிறைய வரும். அடுத்து ஈஸியாக நமக்கு டேன் ஆகும். கொஞ்சம் நேரம் நம்ம வெயிலில் இருந்தாலே டக்குன்னு நமக்கு டேன் வந்துடும். செகண்ட் UVB. இந்த ரேஸ் ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லான ரேஸ். இந்த UVB ரேஸ் நம்மளுக்கு ஈவன் ஸ்கின் கேன்சர் கூட கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மார்க்கெட்டில் இப்போது நிறைய டைப்ஸான சன்ஸ்க்ரீன் அவைலபிளாக இருக்குது. ஃபோம் டைப்பில், ஸ்ப்ரே டைப்பில் கூட நிறைய சன்ஸ்க்ரீன் அவைலபிளாக இருக்குது. பாடிக்கு நம்ம யூஸ்வலாக சன்ஸ்க்ரீன் லோஷன் யூஸ் பண்ணணும். ஃபேஸ்க்கு, நெக்குக்கு இந்த மாதிரி நம்ம க்ரீம் டைப்பில் இல்லைனா ஜெல் டைப்பில் யூஸ் பண்ணலாம். ஆயில் ஸ்கின் இருக்கவங்க யூஸ்வலாக ஜெல் யூஸ் பண்ணலாம், ஜெல் டைப் இருக்கிற சன்ஸ்க்ரீன். ஸோ இன்னும் உங்களுக்கு ஆயிலியாக ஆகாது.
ஓகே, அவ்வளோதான். சன்ஸ்க்ரீன் பற்றின உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் இன்னும் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலைன்னா இனிமேல் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்றப்ப கரெக்டான சன்ஸ்க்ரீனாக சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின்னை வந்து சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.